இன்றைக்கு குழந்தைகள் சின்ன குழந்தைங்கள்ல இள வயதில் இருக்கிறவங்க சரியான உடல் எடை இல்லாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒல்லியாக இருக்கிறத சில பேர் நாகரிகமாகவும் அழகாகவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மெலிந்து இருப்பதும் ரொம்ப ஒல்லியாக இருப்பதும் குறிப்பாக பெண் குழந்தைகள் நிறைய ஒல்லியாக இருக்கிறத ஒரு அழகின் குறியீடாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியான எடையில் அவர்கள் இல்லைன்னா அது ஒரு ஆரோக்கியத்திற்கான சவாலாக மாறி போயிடும். சரி, இப்படி நம்ம மெலிந்து இருக்கிறோம், ரொம்ப உடல் எடை குறைந்து இருக்கிறோம், என்ன மாதிரி செய்யணும், உடல் எடை கூட்டணும் அப்படின்னா என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் உணவில் அவர்கள் சரியான அக்கறை காட்டணும். உணவில் குழந்தை பருவத்திலிருந்தே அக்கறை காட்டலை அப்படின்னா ஒரு வயதுக்கு அப்புறம் எவ்வளவு தான் சாப்பிட்டாலும், என்ன நல்ல உணவுகள் எடுத்துக்கொண்டாலும், இல்லை விலை உயர்ந்த சத்தான உணவுகள் கூட எடுத்துக்கிட்டால் கூட எடை கூடுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். கொடுக்கணும், தேங்காய் எண்ணெய் சொட்டுக்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் புலால் உணவுகளை எடுத்தோம்னா நல்ல மீன், கோழிக்கறி இதெல்லாமே உடல் எடையை கொஞ்சம் கூட்டுவதற்கு உதவியாக இருக்கும். அது நாட்டுக்கோழியாக எடுத்துக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கடல் மீன்களை பயன்படுத்திக்கிறது, முட்டை அடிக்கடி எடுத்துக்கிறது, இதெல்லாம் எடையை கொஞ்சம் இயல்பாக கூட்டக்கூடிய விஷயம். நிறைய புட்டி உணவுகள் சந்தையில் உடல் எடையை கூட்டுறோன்னு விற்குது. அதுவும் பல உடற்பயிற்சி நிறுவனங்களில் பெரிய பெரிய டப்பாவாக பக்கெட் சைஸ்லாம் நிறைய புரதங்கள் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இறக்குமதி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான உணவுகளுக்கு போகாமல் பாரம்பரியமாக வீடுகளில் நாம் பயன்படுத்துகிற சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரியான பழங்கள் இதை எடுத்துக்கொண்டாலே உடல் எடை தேவையான அளவுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல், உடல்நல கேடும் கொடுக்காமல் படிப்படியாக உயரும். அதோடு சேர்ந்து பயிற்சி, நல்ல உடல் பயிற்சியும் வேணும். பித்த உடம்பாக இருக்கிறார்கள்னா என்ன சாப்பிட்டாலும் மெலிஞ்சே இருப்பாங்க. அப்போ பித்தத்தை குறைப்பதற்கு ஆண்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெயில் சேர்ந்த உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது. பெண் குழந்தையாக இருக்காங்க, பித்தம் அதிகமாக இருந்து வெள்ளைப்படுதல் இருந்து அதனால் மெலிந்து போகிறாங்கன்னா நல்ல வெள்ளை பூசணிக்காய் கூட்டு, வெள்ளை பூசணிக்காயில் செய்த உணவுகள் கொடுக்கறது. சோற்று கற்றாழையில் செய்த லேகியம், சோற்று கற்றாழையை நேரடியாக சாராக கொடுக்குதோன்னா பித்தம் குறைந்து உடல் சூடு குறைந்து இயல்பான உடல் எடை கூடதுக்கு உதவியாக கொடுக்கணும். சில குழந்தைகளுக்கு பசியே இருக்காது. எவ்வளவு தான் நல்ல நல்ல உணவுகளை எடுத்து கொண்டு வந்தாலும் எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்காது. சரி, பிடிச்சதா ஒரு உணவு சொல்லு அப்படின்னா எதுவுமே ஒரு பிடிச்ச உணவுமே தொடர்ச்சியாக சாப்பிட்றது கிடையாது. ஒரு நாள் சாப்பிட்றேன், இன்னொரு நாள் சாப்பிட மாட்டேன்றது. அப்போது பசியை நம்ம தூண்டணும். நம்ம உடலில் பசியை தூண்டுறதுக்குன்னு சில உணவுகளை அந்த காலத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. பஞ்ச தீபாக்னி அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம். இந்த பஞ்ச தீபாக்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், சீரகம், இந்த 5ஐயும் நல்ல மேல் தோலையெல்லாம் சீவிட்டு வறுத்து பொடி பண்ணி, அந்த பொடி எப்பொழுதும் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். கடைகளில் கூட இப்போல்லாம் கிடைக்குது பஞ்சதீபாக்னி பொடியை, பஞ்சதீபாக்னி சூரணம் அப்படிம்பாங்க. இந்த பொடிக்கு ஈக்குவலாக நல்ல நாட்டு வெல்லம், ஹைட்ரேட் சேர்க்காத வெல்லம் சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு ஒல்லியாக சாப்பிட மறுக்கிறக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போல் தேனில் குழைச்சி உணவுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்ல பசி தீயை தூண்டும். அப்போ பசிச்சு அந்த குழந்தை வேணும்னு வரும் பொழுது கூடுதலாக நல்ல புரதம் சேர்ந்த உணவுகளை முதல் தேர்வாக கொடுக்கணும். புரதம் சேர்ந்த உணவுனா என்ன? முதல்ல நிறைய பயிர்களில் நிறைய புரதம் இருக்குது. பாசிப்பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை, சிவப்பு கொண்டக்கடலை, ரஜ்மா கடலை, இது மாதிரி பொட்டுக்கடலை, இது மாதிரி பயிர்கள் நிறைய எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புன்னு ரொம்ப விலை உயர்மான கடலை தான் வேணும்னு அவசியம் இல்லை, பயிர்கள் தான் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த சாதாரண பயிர்களே உடல் எடையை கூட்டுவதற்கு நல்லாயிருக்கும். வெண்பொங்கலும் இட்லியும் கூட மிகச்சிறப்பான அளவில் உடல் எடையை கூட்டுவதற்கு உதவி செய்கிற ரொம்ப எளிய உணவுகள். அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். நல்ல சிவப்பரிசி அவலும் கொஞ்சம் நல்ல முளைகட்டின பாசிப்பயிரும் அதை தேங்காய் திருவலோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு இள வயதில் மெலிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் எடையை கூட்டுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வயது குழந்தை ரொம்ப 7 கிலோ தான் இருக்குது, 8.5 கிலோ தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்கன்னா நேந்திரம் பழம், அந்த நேந்திரம் பழத்தை நல்ல கனிவாக இருக்கக்கூடிய நேந்திரம் பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அழகாக கொஞ்சம் போல் தேன் விட்டு ஏலக்காய் தூள் போட்டு அவங்களுக்கு அந்த மாலை நேரத்தில் சும்மா ஒரு 10 துண்டு போல் தினசரி எடுத்துக்கொண்டே வந்தாங்கன்னா அதுலேயும் அந்த உடல் எடை கூடும். ரொம்ப கை குழந்தைகளுக்கே பால் ஊட்டி வரக்கூடிய பருவத்தில் தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய திட உணவுகளில் கூட இந்த நேந்திரம்பழம் கஞ்சியை கொடுப்பாங்க. ரொம்ப மெலிந்து இருக்கக்கூடிய குழந்தைன்னா நல்லா நேந்திரம்பழம் மாவை அது கடைகளில் அப்படியே மாவாகவே கிடைக்குது. இல்லைன்னா வீட்டில் கூட இந்த பஜ்ஜிக்கு போடுற நேந்திரம்பழம் காயை எடுத்து நல்லா மேல் தோலை சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வெயிலில் வச்சுக்கலாம். அந்த வெயிலில் வச்சது அது நல்லா அதனுடைய ஈரத்தன்மை உலர்ந்ததுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியில் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி லேசாக கொதிக்க வச்சோன்னா கஞ்சி ஆகிடும்.
அந்த கஞ்சியில் தேவைப்பட்டால் நல்ல பசும்பால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அந்த நேந்திரம்பழ மாவு கஞ்சி கொடுத்தோம்னா கை குழந்தைகள் வந்து நல்ல உடல் எடை வேகமாக கூடுறதுக்கு ஒரு 8 மாதம் 9 மாதத்தில் கொடுக்க வேண்டிய திட உணவுகளில் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அரிசி கஞ்சியோ ராகி கோல் கஞ்சியோ கொடுத்தோம்னா அதில் வந்து நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 5-6 சொட்டு வந்து போடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சவலை குழந்தைகளுக்கு இல்லைன்னா வந்து ப்ரீமெச்சூர்டாக பிறந்த பேபிஸ்க்கு வந்து வெயிட்டு கூட்டுறதுக்காக நவீன மருத்துவர்கள் கொடுக்கறதே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ட்ரைக்ளிசரைட்ஸ் தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா திட உணவுகள் ஆரம்பிக்கும் போது எந்த கஞ்சி செஞ்சாலும் இந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு 5-6 சொட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து அந்த சிறு வயதிலேயே நம்ம எடையை கூட்டிடணும். இருக்கும் முதல் விஷயம், எடை குறைவாக இருக்கோம்னா ஆரோக்கியமாக இருக்கோமாங்கிறத குடும்ப மருத்துவரை பார்த்து உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஆரோக்கியமாக இருக்கிறது உறுதியாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன அக்கறைகளை தொடர்ந்து செய்துட்டு வந்தாலே மெலிந்த உடலில் நன்றாக ஒரு ஆரோக்கியமாக சரியான உடல் எடையும் கூடுவதற்கு உறுதியான வாய்ப்பு இருக்கும்.